ஓகே, கமிங் டு த சிஎம் பேமெண்ட். இப்போ ஜென்ரலா உங்களுக்கு, அதாவது எங்க மைவித்தை மெம்பர்ஸுக்கு எப்படி பேமெண்ட் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும், இப்போ உதாரணம் சொல்ல போனா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏடிஎம் போறீங்க, நீங்க வந்து 10,000 ரூபாய் ஏடிஎம் டிராப் பண்ணா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஈஸியா டிராப் பண்ணிட்டு வந்துடலாம். அதே நீங்க எடுத்ததுமே 25,000 ருபீஸ் நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த அக்கௌண்ட்டுடைய ஆத்தரைஸ்ட் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க டைப் பண்ணால் மட்டும்தான் அது உள்ள போய் அந்த அமௌண்ட் உங்க கையில கொடுக்கும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஹியூஜ் வால்யூம் ஆஃப் அமௌண்ட் மணியை வந்து நீங்க வித்ரா பண்றப்போ ஏடிஎம்லயே ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வைத்து விட்டார்கள். இது எல்லா பேங்க்லயும் இருக்கின்றது. இப்போ கமிங் டு தி மைவி3 ஆக்சுவலி அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போன வாரம் போடப்பட்ட 14 crore பேமெண்ட் அப்படிங்கிறதை நீங்க டிஸ்ட்ரிக்ட் வாரியா பிரிக்கிறப்போ இட் கம்ஸ் டு ஃபியூ லேக்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை, முக்கியமா சொல்ற மக்களே, உங்களுக்கு போடக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்குமே இந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டரான திரு சக்தி ஆனந்த் அவர்களுடைய ஆத்தென்டிகேஷன் தேவைப்படும். அதுல நம்ம விசாரிக்கும் சொல்றாங்க, இந்த ஆத்தென்டிகேஷன் 2 ஃபார்மேட்ல இருக்கும்ன்றாங்க. ஒன்னு த்ரூ மெயில் இருக்கும், இன்னொன்னு த்ரூ மொபைல் ஆல்சோ இருக்கும். எப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் வித்ராவலுக்கு போடுறாங்க அப்படின்னா மெயில் மூலியமா ஆத்தென்டிகேட் பண்ணா போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மெயில் மூலமா ஆத்தென்டிகேட் பண்ற பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி நம்பரை சக்தியானந்த ஆத்தென்டிகேட் பண்ணிட்டாலே போதுமானதா இருக்கும். அதனாலதான் போன வாரம் வரைக்கும் உங்களுக்கு பிஎம் பேமெண்ட் வந்து கொண்டிருந்தது. ஏனால் அவரு மெயில்ல ஆத்தென்டிகேட் பண்ணா போது உங்களுக்கு பிஎம் பேமெண்ட் போட்டுருவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பேங்க் அந்த ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்றாங்க பேமெண்ட்டை. ஏனால் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் கிட்ட தான் ஒட்டுமொத்த பினான்ஸ் கண்ட்ரோலும் இருக்கும்ன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிஎம் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்க ஒருத்தவங்க வேலட், இப்போ சிஎம் பேமெண்ட் அப்படின்னாலே வேலட்ல வந்து குறைஞ்சபட்சம் 50,000, 30,000, 60,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ 50,000, 30,000, 60,000 அப்படின்னு போட்டு இந்த சிஎம் பேமெண்ட் எத்தனை பேர் இருக்கிறவங்க ஹியூஜா போடுறப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஹியூஜ் க்ரோட்ஸ் டிரான்சாக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏக்தம். அப்பொழுது உங்களுக்கு மெயில் ஆத்தென்டிகேஷன் மட்டும் இல்லாம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி சக்தியானந்தன் அவர்கள் மெயிலையும் ஓடிபி பண்ணணும். அது பண்ணி வரக்கூடிய ஆத்தென்டிகேஷனை வச்சு மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் ஓடிபியை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதை ஓபன் பண்ணி அதற்கு பிறகு அந்த ஓடிபியை நீங்க வந்து ஆத்தென்டிகேட் பண்ணா மட்டும்தான் அந்த பேமெண்ட் எல்லாருக்கும் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்க ஃபார்மட் மக்களே. இப்போ சக்தியானந்தன் அவர்கள்